புத்தி, பலம், புகழ், உறுதிப்பாடு, அஞ்சா நெஞ்சம், ஆரோக்கியம், விழிப்பு, வாக்குவன்மை, இந்த எல்லா சக்தியும் ஒன்று சேர எனக்கு கொடு ஆஞ்சநேயா என்று என்றும் போல இன்றும் மெதுவான குரலில் முணுமுணுப்பாக சொல்லி சுவாமி சந்நிதியில் குனிந்து சேவித்த மகனை ஓர கண்ணால் பார்த்து முறைத்தார் மாதங்கி. இது தினமும் நடப்பதுதான். காலை 7 மணிக்கு குளித்துவிட்டு ஆபீஸுக்கு செல்வதற்கு தயாரான நிலையில் கீழே வந்தவுடன் தயாராக இருக்கும் அம்மாவிடம் சேர்ந்தே சுவாமி சந்நிதியில் சென்று ஒரே ஒரு ஸ்லோகம், அத்துடன் காலை கடமை முடித்தது என்று நினைத்து மாதங்கி எதுவும் கேட்கும் முன் அவசரமாக கிளம்பி சென்று விடுவான் ஸ்ரீவஸ்தன். இன்று எப்படியும் அவனுடன் 2 வார்த்தையாவது பேசிவிடுவது என்ற முடிவுடன் அந்த பெரிய அறையை விட்டு வெளியே வந்தவன் கையை பிடித்து நிறுத்தினார். இருடா, இன்னைக்காவது பிடி கொடுத்து பேசிட்டு போ. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி ஒத்தையா நிக்கிற? அந்த ஆஞ்சநேயரைய பார்த்துட்டு நிப்ப? அவருக்கு வேணும்னா வயசாகாது. மார்க்கண்டேயன் மாதிரி அவருக்கு எப்போதுமே இளமை பிராயம்தான். அதான் சிரஞ்சீவியாச்சே அவர். ஆனா நாமெல்லாம் வெறும் சாதாரண மனுஷன்தான். நமக்கு முக்கியமா உனக்கும் எனக்கும் நாளுக்கு நாள் வயசாறது. அதையாவது ஒத்துப்பாயா? இப்போ அதுக்கு என்ன? ரொம்ப போர் அடிச்சா சொல்லுமா, உனக்கும் ஷிவுக்கும் இன்னைக்கே டிக்கெட் வாங்கி இமயமலைக்கு அனுப்ப ஏற்பாடு பண்ணிடுறேன். அங்க போய் நீங்க 2 பேரும் ஒத்த காலில் நிப்பீங்களோ இல்ல 2 கால்லையும் சிரசாசனம் பண்ணி அந்தரத்துல வைக்கிறீங்களோ உங்க பாடு. நீ தானே சொல்லுவ பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு. அங்கேயே பொறுமையா இருந்தா அந்த ஹனுமானுக்கு ஆசி கொடுத்த திருமூர்த்திகளும் உன் சாகசத்தையும் யாம் மெச்சினோம் மக்காஸ்னு உங்களுக்கு அருள் பாலிப்பா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன ஷிவ் சொல்ற நீ? ஆர்வமாக சொன்ன இளைய மகன் ஸ்ரீநித்தியனை அடிக்க மாதங்கி கையை ஓங்க அதை தடுக்க ஸ்ரீனி ஓட கிடைத்த சந்தில் ஒரு வருகிறனுடன் நடையை கட்டினான் ஸ்ரீவஸ்தன். எங்கே தன்னை தடுத்து எதையாவது சொல்ல போய் அதற்கு துடுக்குத்தனமான தான் ஏதாவது சொல்லி ஏற்கனவே குற்ற உணர்ச்சியில் வருந்தி கொண்டிருந்தவரை மீண்டும் காயப்படுத்தி விடுவோமோ என்ற அச்சமாகல நடந்ததை மனதிலிருந்து ஒதுங்கி அதே வேகத்தில் மறந்து காரில் அலுவலகத்துக்கு சென்றான். வழியில் போக்குவரத்து நெரிசலில் நின்று கொண்டிருக்கும் போது தன்னையும் அறியாமல் தம்மி சொன்னதை மனம் மீண்டும் ஓட்ட உதட்டில் ஒரு சிறு புன்னகை உதயமாகியது. வந்த புன்னகையை அதே வேகத்தில் துடைத்ததும் நினைவுக்கு வந்த மாதகியின் வாடிய முகம். எங்கே எப்போதாவது தன்னையும் மறந்து நடந்ததை மறந்து விடுவோம் என்ற நினைப்பில் காரில் முதலில் இருந்த ஸ்ரீனிவாசரின் படத்தை எடுத்துவிட்டு மாதங்கியின் படத்தை அல்லவா வைத்திருந்தான். அதை பார்த்தவுடன் மனம் மீண்டும் இரும்பு சிறையாக மாறியது. அம்மா என்று 2 முறை இலகியதும் போதும். வாழ்க்கையில் 1 அல்ல 2 முறை தோல்வி அவனை சந்தித்திருக்கிறது. அவன் முகத்தில் அடித்து அவனை எழவே முடியாமல் செய்ய முயற்சி செய்திருக்கிறது. இதே இரும்பு கவசம், அதை விட கனமான கடின மனமுமே அவனை மீட்டு இந்த அளவிற்காவது இயங்க செய்திருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. மறுபடியும் மாதங்கியின் முகத்தை அளித்தது ஸ்ரீனியின் முகம்தான். ஆச்சு, விளையாட்டு போல இந்த பிள்ளை இப்பொழுது இன்னும் 6 மாதத்தில் ஒரு மருத்துவன். இவன் கட்டிக்காத்து விரிவுபடுத்தி இன்று ஓரளவு வளர்ந்து நிற்கும் இவர்களது குடும்ப சாம்ராஜ்யத்தில் சிறிதும் விருப்பமின்றி சிறு வயது முதலே ஆசைப்பட்டபடி ஒரு குழந்தை பேரு மருத்துவனாக திகழப் போகும் அந்த தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தான் ஸ்ரீநித்தியன். அவனை அறிந்தவர்களுக்கு அவனுடைய விளையாட்டுத்தனத்துக்கும் அவனுடைய படிப்புக்கும் சம்பந்தமே இல்லை என்றுதான் தோன்றும்.
எதிலும் எல்லாவற்றிலும் ஒரு விளையாட்டு அவனுக்கு. அப்படி இருந்தவன் 11வது வகுப்பை எட்டும்போதுதான் படிப்பில் ஈடுபாடு கொண்டான். 10வது வரையில் பாதி நாட்கள் பள்ளிக்கு டிமிக்கிதான். பின்பு என்ன தோன்றியதோ ஒரு நாள் அதிசயமாக இவனிடம் வந்து, ஸ்ரீ, நான் டாக்டருக்கு படிக்கப் போகிறேன் என்று இவனை மட்டுமல்லாது கேட்ட அனைவரையும் வியப்புக்குள்ளாக்கினான். அந்த மட்டும் வாழ்க்கையில் விளையாட்டல்லாது வேறு எதையோ உருப்படியாக நாடுகிறானே என்று இவனும் அவனை உட்கார வைத்து, ஏன், எதற்காக என்றெல்லாம் கேட்டான். இல்ல, நம்ம செந்தாமரை இருக்குல்ல, பாவம், அவங்க அப்பா கிட்ட ரொம்ப அடி வாங்குது. அம்மாவும் சரியில்லை. அதான் நான் மட்டும் கைனகாலஜிஸ்ட் ஆனால் அவங்க அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணி செந்தாமரை பிறக்காமலேயே பண்ணி இருந்திருப்பேனே என்று ரொம்ப சீரியஸாக சொல்ல வந்த சிரிப்பை அடக்கினான் ஸ்ரீவஸ்தன். ஏண்டா, நீ இனிமே டாக்டருக்கு படிச்சு டாக்டர் ஆகி அந்த பொண்ணு அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணினால் இப்போ இருக்கும் அந்த பொண்ணு இல்லாம போயிடுவாளா? இவனும் பார்க்குறான். 10வது முடித்ததும் வந்த லீவில் கோயம்புத்தூரில் அருகில் இருந்த அவர்களுடைய கிராமத்துக்கு 10 நாட்கள் பெற்றோருடன் சென்று தங்கி வந்ததிலிருந்து இப்படித்தான். எதற்கெடுத்தாலும் பூ, அது செந்தாமரை, அது என்னவோ விட்டால் வீட்டுக்கே கூட்டி கொண்டு வந்து விடுவான் போல இருந்தது. கிராமத்தில் அவர்கள் வயல்களை குத்தகைக்கு விட்டிருந்தனர். அவ்வப்போது அப்பாவோ அம்மாவோ ஒரு நாளோ 2 நாளோ சென்று வருவார்கள். இவன் எப்போதோ சின்ன வயதில் போனது. பள்ளிக்கூடம் விடுமுறை என்றால் நீச்சல் போட்டி, டென்னிஸ் போட்டி, போதாதற்கு அவனுடைய மெக்கானிக்கல் பொறியியற் படிப்பை போதிக்கும் பேராசிரியரின் தனிப்பட்ட லேபில் அவருடைய ஆராய்ச்சிக்கு உதவுவது என்று அவனுடைய நேரம் ஓடிப்போய்விடும். அம்மாவும் அப்பாவும் புரிந்து கொண்டு அவனை வர சொல்லி வற்புறுத்தவும் மாட்டார்கள். அவனுடைய விருப்பமே பிரதானமாக இருக்கும். அதனால் எப்போதோ ஒரு முறை நினைவு தெரிந்து இவன் அங்கு அந்த ஊர்கோவில் விசேஷத்திற்கு கலந்து கொள்ள குடும்பத்துடன் சென்று இருக்கிறான். அவ்வளவே. அவர்களுக்கு அங்கிருந்து வீட்டை சின்னசாம்பி என்பவர் கவனித்து கொண்டு வந்தார். அவருடைய இளைய மகள்தான் இந்த செந்தாமரை என்பது வரைதான் இவனுக்கு தெரியும். அந்த பெண்ணை பார்த்ததாக கூட நினைவு இல்லை. 10வது சரியாக படிக்காவிட்டாலும், இறுதி பொது தேர்வில் போதிய மதிப்பெண்கள் எடுக்காவிட்டாலும் அவர்களுடைய செல்வாக்கை வைத்து இவனுடைய அப்பாவிடம் தம்பிக்காக சிபாரிசு செய்து நன்கொடை என்ற பெயரில் பல ரகங்களை கொடுத்து ஸ்ரீநித்யனுக்கு 11வது வகுப்பில் 2ஆம் பிரிவில் சேர இடம் வாங்கினார்கள். அதுவே இவனுக்கு அண்ணா மேல் பாசம் அதிகம். தன்னுடைய கனவை நனவாக்கிய பணம் மீது இருந்த மதிப்பை விட தன்னுடைய பேச்சிலும் கண்ணிலும் தெரிந்த உறுதியை நம்பி தனக்காக தந்தையிடம் தூது சென்ற அண்ணன் மேல் அவனுக்கு மதிப்பும் பாசமும் அதிகம். இப்பொழுது நினைத்தாலும் ஸ்ரீவஸ்தனுக்கும் ஸ்ரீனியின் வார்த்தைகள் ஒரு புன்னகையை வரவழைத்தது. ஒரு பெரிய தனியார் பள்ளியில் அவனுக்கு வேண்டிய வகுப்பு கிடைத்ததும் முதலில் ஓடி வந்து அவன் கட்டி கொண்டது அண்ணனை தான். அதோடு மட்டும் இல்லாமல் ஆர்வ கோளாறில், ஸ்ரீ, நான் கைனகாலஜிஸ்ட் ஆனவுடன் ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் உனக்கு தான் என்று சொல்ல அருகில் நின்றிருந்த மாதங்கி அவன் தலையை தட்டி சிரித்தார். அப்பொழுதுதான் தான் உளறியது புரிய, சாரி, ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் உனக்கில்ல, உன்னோட வைஃபுக்கு என்று மேலும் உளர, இதை கேட்ட ரவிச்சந்திரன் தலையில் அடித்து கொண்டார். இவனெல்லாம் டாக்டருக்கு படிச்சு பாஸ் ஆகி இந்த பணத்தை வேற நன்னா படிக்கும் மாணவர்களுக்கு கொடுத்திருக்கலாம். என்னவோ போ என்று போகிற போக்கில் சொல்லிவிட்டு செல்ல ஸ்ரீனி அசடு வழிந்ததை ஸ்ரீவஸ்தன் இன்றும் மறக்கவில்லை. தம்பி எப்பொழுதும் அவனுக்கு அருமை. அதுவும் இவனுக்கு 6 வயதாக இருக்கும்போது பிறந்தவன் அவன்.
மாதங்கி பார்த்து கொண்டதை விட வீட்டில் இருக்கும் நேரம் எல்லாம் குழந்தை அருகிலேயே படிக்கிடப்பான் ஸ்ரீவஸ்தன். குழந்தைக்காக என்று சொன்னால் போதும், தனக்கு வேண்டும் என்று நினைத்த எதையும் விட்டு கொடுத்து விடும் சுபாவம் அவனுக்கு. அவ்வளவு செல்லும் தம்பி மீது. அதே பாசத்தை சற்றும் குறையாமல் தம்பியும் தம்மையன் மீது வைத்திருந்தான். ஆச்சு இன்னும் ஒரு 4 வருஷம் 5 வருஷம், யாருக்கு தெரியும். இப்போதே வந்த பெண் பின்னால் சுற்றுகிறானோ. அவனுக்கும் கல்யாணம் செய்ய வேண்டிய நேரம் வந்துவிடும். அதற்குள் எண்ணங்களை கலைத்தது மெதுவாக நகரத் தொடங்கிய போக்குவரத்து. கவனத்தை அதற்கு பிறகு தொழில் தவிர வேறு எதன் மேலும் செலுத்த தன்னை அனுமதிக்கவில்லை ஸ்ரீவஸ்தன். மதிய உணவு கூட தொழில் ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வந்திருந்த வெளிநாட்டவர்களுடன் அவன் எப்பொழுதும் போகும் ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் ரெஸ்டாரண்டில் தான். இரவு வீட்டுக்கு வந்தபோது மணி 11:30. அந்த நேரத்துக்கு மாதங்கி விழித்திருக்க வாய்ப்பில்லை என்று அவனுக்கு தான் தெரியுமே. அப்பாவும் அம்மாவும் எப்போதோ தூங்கி இருப்பார்கள் என்று அனுபவம் சொல்ல, இருந்தாலும் மனதின் உள் ஜாக்கிரதை உணர்வு அவனை உசுப்ப தன்னிடமிருந்த சாவியால் கதவை திறந்தவன் பூனை போல் அடி வைத்து மாடியில் உள்ள தன் அறைக்கு சென்றான். போகும் வழியில் தம்பியின் அறையை தாண்டி போகையில் உள்ளே விளக்கு எரிந்து கொண்டு இருந்தது. கதவின் கீழ் வழியாக தெரிந்தது. ஒரு நிமிடம் உள்ளே சென்று அவனுடன் சற்று பேசலாமா என்று எழுந்த ஆசை. ஒருவேளை அவனுக்கும் அம்மா வேப்பிலை அடித்திருந்தாள் என்ற எண்ணத்தில் அடங்க ஓசைப்படாது அறைக்குள் அடங்கினான். ஒரு வேக குளியல் போட்டுவிட்டு பாத்ரூமில் இருந்து வெளியே வந்தவன் கட்டிலில் காலை நன்றாக நீட்டி சாய்ந்தவாறு படுத்து கொண்டிருந்த ஸ்ரீனியை பார்த்த புருவம் உயர்த்தினான். ஏய், என்ன திடீர் விஜயம் என் ரூமுக்கு? கேட்கும் போதே கண்கள் அறையில் மற்ற இடத்துக்கு ஒரு ரோந்து சென்று வர உள்ளே ஒரு நிம்மதி பெருமூச்சு. அப்பா, அம்மா இல்லை. சும்மாதான், நான் உன்கிட்ட பேசியே ஆகணும். என்னடா, இதுவரை நம்ம தம்பி இது மாதிரி சொல்லி என்கிட்ட வரலையேன்னு பார்த்தேன். சரி இரு சொன்ன ஸ்ரீவஸ்தன் கட்டிலில் தன்னுடைய இடத்தில் சாய்வாக அமர்ந்து கொண்டு தம்பியை பார்த்தான். இப்போ சொல்லலாமா? சொல்லு. யார் அந்த பொண்ணு? உன் கூட படிக்கிறாளா? அவ சரின்னு சொல்லிட்டாளா, இல்ல அவ நோன்னு சொல்லிட்டதால என் ஹெல்ப் வேணுமா என்று கண் சிமிட்ட, ரொம்ப வருஷத்துக்கு பின்பு அண்ணனின் கண் சிமிட்டலையும் இந்த கேலி குரலையும் கேட்ட ஸ்ரீனி மெய் மறந்து தான் சொல்ல வந்ததை கொஞ்ச நேரம் மறந்தே போனான். இந்த ஸ்ரீவஸ்தனை நான் இத்தனை நாள் மிஸ் செஞ்சிட்டேன். இப்படி எப்பவுமே இரு ஸ்ரீ. எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்க தெரியுமா நீ? அதுவும் அந்த ஒரு பக்க கண்ணக்குழி, அப்படியே அந்த குழியில் நடுவில் ஒரு ஒத்த விரலை விட்டு சுழற்றணும் போல இருக்கு. அப்படியே உறைந்தான் ஸ்ரீவஸ்தன். சடார் என்று படுக்கையை விட்டு எழுந்தவன் நேரே பால்கனி கதவை திறந்து கொண்டு அந்த இரும்பு கம்பியில் இரு கைகளையும் இறுக்கமாக பிடித்தான். அந்த கம்பியில் இருந்த கூரான முனைகள் தாக்கம் கூட அவனுக்கு உரைக்கவில்லை. இதே வார்த்தை அப்படியே. என்ன, பாஷைதான் வேறு அன்று அவள் சொன்னது. மறந்துவிடு, அது கடந்த காலம். இப்பொழுது அவள் வேறு ஒருவனுக்கு சொந்தமானவள். பக்கத்தில் வந்து அவன் கைகளை அந்த கம்பியில் இருந்து விடுவித்து அருகில் நின்றபடி அவன் தோளை அணைத்து கொண்ட ஸ்ரீனியின் தொடுகையை கூட உணரவில்லை அவன். மீண்டும் கட்டிலில் இருவரும் உட்கார, ஸ்ரீனி, ஷிவ், இன்னும் மறக்கலையா நீ? நான் வந்ததே அதை பற்றி பேசதான். அப்பா உடம்ப பத்தி உனக்கு தெரியுமே. அம்மா இன்னைக்கு கூட ஒரே புலம்பல். நீ இன்னும் 2 பேரையும் மன்னிக்கலையாம். அதான் இப்படி வாழ்க்கைய வீணடிச்சுக்கிறியாம். இரு, நான் அந்த மாதிரி சொல்லல. எல்லாத்துக்கும் காலம்தான் நல்ல மருந்து இல்லையா? ஒரு ஃபியூச்சர் டாக்டரா நான் இத சொன்னேன்னு
வேற யார்கிட்டயாவது சொன்னேன்னு வை, நீ என் அண்ணனே இல்லைன்னு சொல்லிடுவேன். ஒரு விரல் நீட்டி குழந்தையாய் தம்பி மிரட்ட சட்டென்று நிகழ்காலத்துக்கு வந்தான் ஸ்ரீவத்தன். ஸ்ரீனி, நீ எப்பவும் இப்படி சின்னவனாகவே இரு, எதுக்காகவும் மாறக்கூடாது. ப்ராமிஸ் மீ. அதை தனக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு ஸ்ரீனி, ஸ்ரீ, நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ ப்ளீஸ், எனக்காக என்று சொன்னதை கேட்ட நாளிகையில் அவன் கையை உதறிவிட்டு அவனுடைய ஆறடிக்கு எழுந்து நின்றான் ஸ்ரீவஸ்தன். எனக்காக ஒன்று, அம்மா அப்பாவுக்காக ஒன்று, இப்போ உனக்காக. முகம் கடினமுற, தட் டைம் லக்கி என்ற கொள்கை அடிப்படையிலா என்று வறண்ட குரலில் கேட்ட ஸ்ரீவஸ்தனை விக்கித்து பார்த்தான் ஸ்ரீநித்யன். அடியே தாமர, தாமர, இந்தா இங்க பாருடி, உன் ஆத்தாக்காரி என் வாழ்க்கையை மட்டும் கெடுத்தது போதலன்னு உன்னையும் என் தலையில கட்டிட்டு போயிட்டா. உருப்படுவாளா அவ? சதிகாரி. ஒரே வருஷம் என்றாலும் தன் வாழ்க்கையின் குறுக்கே வந்து கணவனின் அன்பை தட்டி கொண்டு பரலோகம் சென்ற சக்காலத்தியின் மீது காண்பிக்க முடியாத வன்பத்தை அவள் பெற்று இவளிடம் விட்டு சென்று இருந்த சின்ன பெண்ணின் மீது காண்பிப்பது கங்கைக்கு வழக்கமாயிற்று. அதற்கு தகுந்தபடி தாமரையும் அவளுடைய கனவுலகில் அவ்வப்போது ஆழ்ந்துவிட்டு இவரிடம் வாங்கி கட்டி கொள்வாள். எந்திரடி, கழுத வயசாச்சு, இதோ என் பொண்ணு கட்டி கொடுத்து வருஷம் 4 ஆச்சு. கையில ஒன்ன வச்சுக்கிட்டு வயிற்றுல இன்னொன்னு சுமக்கிற நிலையில இருக்கா. உனக்கு எங்க வயசு கோளாறு? புத்தியெல்லாம் உங்க ஆத்தாவை போல எவ்வக்கூடிய கெடுக்கலாம்னு தானே இருக்கும். சில காலமாக தன் வயிற்றில் உதித்த பாசமகள் பூவரசிக்கு வாழ்க்கப்பட்ட அந்த வெட்டி மாப்பிள்ளை பையன் தங்கராசுவின் வருகையும் அதிகரித்து வந்தபோது அவன் கொள்ளிக்கண்களும் இந்த சண்டாளி தாமரை மேல விழுந்து மேய்வதை பார்த்து பொறுமை கொண்டு இருப்பவராயிற்றே. எழுந்திருக்கிறதா பாரு பொட்ட கழுத, விடிய போகுது, எழுவோமா வீட்டு வேலை செய்வோமான்னு ஒரு உணர்த்தியும் இல்லை. இந்த லட்சணத்துல இதுக்கு கல்யாணம் செய்யணுமாம் இந்த புத்தி கெட்ட மனுஷன் சொல்லிட்டு திரிகிறாரு. நாய், எழுந்துக்கிறதா பாரு. இந்தாடி, இப்போ எழுந்திக்க போறியா இல்லையே உங்க அப்பனுக்கு வச்ச சுடு தண்ணியை எடுத்தாந்து உன் தலையில கவுத்தட்டுமா? அப்படியும் கீழே விரிக்கப்பட்டிருந்த ஒரு பாயில் போர்வையில் சுருண்டு இருந்த உருவம் அசையாமல் இருக்கவே நேரே அந்த வீட்டின் பின் வாசலுக்கு சென்றவர் அங்கே ஒரு விறகடுப்பில் கொதித்து கொண்டிருந்த தண்ணியை எடுத்து வந்து நேரே அந்த பாய் முன்னே நின்று அந்த கொதிக்கும் நீரை கொட்டினார். அலறி எழுந்து அழும் பெண்ணை பார்க்க ஆவலுடன் நின்றவர் அந்த போர்வை அசையக்கூட இல்லாது இருக்கவே திகைத்தார். அப்போது கொழுக்கென்று சிரிப்பு வாசல் பக்கத்தில் இருந்து கேட்க வேகமாக திரும்பியவரின் முகத்தில் எள்ளும் கடுகும் சேர்ந்தே வெடித்துக்க இவர் கண் பார்வை வாசலின் வாயை பொத்தி சிரித்து அதை அடக்கியபடியே மறைந்த தாமரையின் மீது படிய அந்த முகத்தில் கூட 1 கிலோ கொள்ளும் சேர்ந்தே வெடித்தது. இந்த பொட்டச்சி சிரிக்கி என்னம்மா ஆட்ட காமிக்குது, வரட்டும். சோறு வை, பெரிய ஆத்தான்னு பம்மிக்கிட்டு வரும்ல, வைக்கிறேண்டி உன் சோத்துல விஷம பிடிச்ச ராங்கி. என்ன ஆத்தான்னு சொல்லாதேன்னு சொன்னா கேக்குதான்? கூடவே அந்த ஆளு வேற இருக்கட்டும், தாயில்லா புள்ளன்னு வந்துடுவாரு. தோள்பட்டையில் நொடித்து கொண்டு அங்கிருந்து அகன்று வாசலுக்கு வர அங்கேயும் தாமரையை காணவில்லை. ஆனால் வாசலில் பெரிய புள்ளிக்கோலம் கொழுவிற்று இருந்தது. என்னதான் அந்த பெண்ணை கரித்து கொட்டினாலும் அவள் கைவண்ணத்தை ரசிக்காமல் இருக்க முடியவில்லை கங்கையால். இப்படி கோலத்தை போட்டு போட்டு தானே இவ ஆத்தாக்காரி என் வீட்டுக்காரரை வளைச்சு போட்டா. இவ எவனை வளைக்க போடுறாளோ. அவசரமாக கணவனது கைபேசி இருக்கிறதா என்று உள்ளே வந்து பார்த்தார். எதற்கு? எல்லாம் மகளை அழைத்து எங்கே அவள் வீட்டுக்காரருடன் இன்று பார்த்து திடீர் விஜயம் செய்து விடுவாளோ என்று கேட்கத்தான். அப்படி வர திட்டம் வைத்திருந்தால் அடுத்த குடம் தண்ணியை சுமந்து கொண்டு வந்து அந்த கோலத்தை அழிக்கவும்
தயங்காத நெஞ்சம் கொண்ட மங்கை அவள். இது ஒன்றும் புதிதல்லவே. அப்படி செய்தும் இருக்கிறார். நல்ல வேளை அவர் கணவன் தொலைபேசியை விட்டு சென்று இருந்தார். வேகமாக அதை எடுத்து மகளின் எண்ணெய் கைகள் அழுத்த அந்த பக்கம் எடுத்ததோ மருமகன் ஒரு கொட்டாவியை அடிக்கியபடி, என்னத்த இந்த நேரத்துல ஃபோன் போட்டிருக்கீங்க? நான் இப்பதான் நைட் ஷிஃப்ட் முடிச்சு வந்தேன். என்னவோ பேரன் வேணும் பேரன் வேணும்னு பொண்ணை உசுப்பேத்தி என்னை கவுக்க சொல்லுவீங்க. ஆனா எங்களை தனியா கூட விடாம பொழுதனிக்கும் இப்படி ஃபோன் பேசி தொல்லை செஞ்சா புள்ள எங்க பிறக்கும்? அதெல்லாம் வயசானவங்களுக்கு எங்க தெரியும்? தெரிஞ்சிருந்தா மாமாவை கைக்குள்ளாரையே வச்சிருந்திருப்பீங்கல்ல என்று நக்கலாக சொல்லி கூடவே கெக்கபிக்க என சிரித்து வெறுப்பேற்ற, அப்புறம் கூப்பிடுறேன்னு அரசிக்கிட்ட சொல்லுங்க என்பதோடு பேச்சை முடித்து ஆத்திரத்துடன் போனை டேபிளில் எறிந்தார். மகளின் கையால் ஆகாத தனமும் கூடவே மருமகனின் வக்கத்த நிலைமையும் அவரது ஆத்திரத்துக்கு தூபம் போட்டது. இப்பொழுது கோபம் மீண்டும் தலை தூக்க அதற்கு வடிகாலான தாமரையை தேடி மீண்டும் வாசலுக்கு வந்தார். பாவம் செந்தாமரை. பெரியாத்தா ஒரு முறை வந்து பார்த்துவிட்டு இவள் அவர் செல்லும் முன்பே கோலம் போட்டு விட்டதை பார்த்து கோபம் தணிந்து உள்ளே சென்று விட்டார் என்ற உணர்வில் அப்பொழுதுதான் வாசலில் இருந்த திண்ணையில் அமர்ந்து தான் போட்ட கோலத்தின் அழகை ரசித்து கொண்டிருந்தாள். அதை கெடுப்பதை போல், சிக்கிக்கிட்டியா சின்ன சிரிக்கி, என்னம்மா நழுவுற, வாடி இங்க, என்னத்துக்கு இவ்வளோ பெருசா கோலம் போட்டு கோலம் மாவ நீதான் வீணாக்குற? என்ன உங்க அப்பா மாதிரி எவனாவது உன் முந்தானியை பிடிச்சுக்கிட்டு வருவான்னு கனவோ என்று விஷத்தை கக்கினார். கூடவே கொத்தாக அந்த சின்னவளின் தலைமுடியை பிடித்து மேலே எழுப்ப அதிர்ச்சியை தாண்டி வந்த வழியை, அதனால் வந்த அழுகையை எப்பொழுதும் போல மறைத்தாள் செந்தாமரை. அவளின் அமைதி என்றும் போல் கங்கையின் ஆத்திரத்தை மேலும் தூண்ட அதனின் தாக்கம் அவர் சிந்தையை கலங்கடித்து கண்ணை மழுங்கடிக்க அந்த வீதியின் கோடியில் வந்து கொண்டிருந்த சின்னசாமியை அவள் பார்க்கவில்லை. ஆனால் எப்பொழுதும் போல இந்த உலகத்தில் தன்னுடைய வரவையும் இருப்பையும் போற்றும் ஒரே ஜீவனான தன் தந்தை அந்த தெருவில் நுழைவதை அந்த யுவதியின் கண்கள் கண்டு கொண்டன.